மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது உலகின் முதல் ஆப்டோசார் செயற்கைக்கோள். சரி, ஆப்டோசார் செயற்கைக்கோள் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உலகின் முதல் ஆப்டிக்கல் கேமரா, சரி, ஆப்டிக்கல் கேமரா மற்றும் சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார் இரண்டு தொழில்நுட்பங்களையும் ஒரே தளத்தில் இணைத்த மாதிரி உலகின் முதல் செயற்கைக்கோள் உருவாக்கப்பட்டுள்ளது. அதனுடைய பேர் தான் ஆப்டோசார் செயற்கைக்கோள்னு சொல்லுவாங்க. இது மிஷன் திருஷ்டி என்ற திட்டத்தின் கீழ் தயாரிக்கப்பட்டுள்ளது. இது யார் இந்த செயற்கைக்கோளை உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெங்களூருவை சேர்ந்த ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம், ஒரு தனியார் ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனமான இந்த கேலக்ஸ் ஐ, சரி, கேலக்ஸ் ஐ அப்படிங்கிற நிறுவனம் தான் தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த செயற்கைக்கோளை யார் அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உலகின் மிகப்பெரிய தனியார் விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பான ஸ்பேஸ் எக்ஸ், சரி, அந்த ஸ்பேஸ் எக்ஸோட தலைவர் எலான் மஸ்க் அந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ஃபால்கன் 9 அப்படிங்கிற ராக்கெட் மூலமாக அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்திலிருந்து அந்த செயற்கைக்கோள் விண்வெளிக்கு மே 3ஆம் தேதி 2026 அன்று வெற்றிகரமாக செலுத்தப்பட்டுள்ளது. இதோட முக்கியமான பயன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விவசாய பயன்பாடு, இராணுவம், எல்லை கண்காணிப்பு, உள்கட்டமைப்பு கண்காணிப்பு, இப்படி எல்லா வகைகளுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி, சரியா, எவ்வளோ கடுமையான மழைப்பொழிவாக இருக்கட்டும், பயங்கரமான மேகமூட்டமாக இருக்கட்டும், எல்லாமே தாண்டி ஈஸியாக ஃபோட்டோ எடுத்து தேவையான தகவல்களை சூப்பராக கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனோட பேர் தான் ஆப்டோசார் அப்படிங்கிற செயற்கைக்கோள். உருவாக்குனது கேலக்ஸ் ஐ அப்படிங்கிற பெங்களூரை சேர்ந்த நிறுவனம், மறந்துடாதீங்க. சரிங்களா? இன்றைய பதிவிற்கான கேள்வி, உலகின் முதல் அந்த ஆப்டோசார் செயற்கைக்கோளினை எந்த நிறுவனம் உருவாக்கி இருக்கிறாங்க, அதே மாதிரி அந்த செயற்கைக்கோளை விண்ணில் வெற்றிகரமாக செலுத்திய நிறுவனம் மற்றும் ராக்கெட்டின் பெயர் என்ன? இதற்கான பதிலை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.